ஸோ டுடேஸ் கோட் வந்து poverty creates a gap between you and God, but God's blessing will connect you with him. தரித்திரம் தேவனுக்கும் உனக்கும் நடுவே பிளவை உண்டாக்கும். தேவனுடைய ஆசிர்வாதம் உன்னையும் தேவனையும் இணைக்கும். ஆமென். ஸோ இந்த கோட் வந்து நான் ஒரு பீரியடில் நான் அதை வந்து எழுதும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு சர்டன் பீப்புள் ஒரு பர்டிகுலர் ஒரு பீப்புளை வந்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ அதை நான் பார்க்கும் பொழுது அவங்களோட அந்த லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது எழுதுனது தான் இந்த கோட்டு. மோஸ்ட் ஆஃப் 90% ஆஃப் கோட்ஸ் வந்து என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். 5% ஆஃப் கோட்ஸ் வந்து யாரோ ஒருத்தரை பார்த்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் இல்லை அவங்களுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கு கிடைக்கிற கோட்ஸ் நான் எழுதுவேன். ஸோ இந்த கோட் வந்து பார்க்கும்போது அந்த பர்டிகுலர் அந்த பீப்புள் அவங்கள நான் வந்து வாட்ச் பண்ணுறேன். அதை பார்க்கும் பொழுது எழுதப்பட்டதான் இந்த கோட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா அந்த அந்த பர்டிகுலர் அந்த மெம்பர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா ப்ரீவியஸ்லி பார்க்கும் பொழுது லைக் அவங்களுடைய அந்த ஆரம்ப ஸ்டேஜ் அது வந்து பார்த்தோம்னா ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது அவங்க ரொம்ப அந்த சர்ச் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயும் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தாங்க அந்த ஒரு சர்டன் பீப்புளை. தென் வந்து பார்க்கும்பொழுது கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்க வந்து அதுல இருந்தெல்லாம் கொஞ்சம் ஸ்டெப் பேக் ஆகுறாங்க. ஸோ அப்போ நான் அதை வாட்ச் பண்ணுறேன், ஏன் இவங்க வந்து ஸ்டெப் பேக் ஆகுறாங்க, நம்ம எதுக்கு அவங்கள வந்து நம்ம இன்வைட் பண்ணாலும் எதுலேயுமே அந்த ஸ்பிரிச்சுவல் திங் அந்த சர்ச் ஆக்டிவிட்டீஸ் எதுலேயுமே வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. சரி, அப்போ நான் பார்க்குறேன் ஏன் இவங்க ஸ்டெப் பேக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்க சொன்ன அந்த மெயின் ரீசன் வந்து வி ஹாவ் லாட் ஆஃப் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு. ஏன் அவங்களுக்கு அவ்வளோ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க வந்து ஒரு ஃபினான்ஸ் ஒரு ஸ்ட்ரகிளில் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு பிஃபோர் அந்த ஏர்லி இயர்ல பார்க்கும்பொழுது அவங்க ஓகேவா இருந்தாங்க. பட் வந்து அந்த பர்டிகுலர் சீசன்ல பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃபினான்ஸ் ஸ்ட்ரகிள். ஸோ அப்போ வந்து எதுக்கு நம்ம வந்து அந்த சர்ச் ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடான மினிஸ்ட்ரி அந்த ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடாக எது நம்ம இன்வைட் பண்ணாலுமே அவங்க சொல்கிற ஒரே ரீசன் வந்து எங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் வந்து நிறைய நான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா ஓவர் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறோம். அஸ் அ ஃபேமிலியாகவே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓவர் டைம் எடுத்து ஒர்க் பண்ணுறாங்க. லைக் சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்க மார்னிங் ஏர்லி மார்னிங் 3 o'clock வரைக்கும் நான் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அப்போ பிகினிங்ல வந்து பார்க்கும் பொழுது நிறைய அந்த சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ்டா இருந்தவங்க, ஃபேமிலியா இன்வால்வ்டா இருந்தவங்க அப்படியே என்ன செய்யறாங்க, ஸ்டெப் பேக் ஆகி தென் வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸ்லையுமே அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் எதுலையுமே வந்து இன்வால்வ் ஆகலை. ஒரு சர்டன் பீரியட் வரும்பொழுது பார்த்தோன்னா சர்ச் அந்த சர்வீஸ் கூட அவங்களுக்கு அட்டென்ட் பண்ண முடியலை. கேட்டால் அவங்க அந்த ரீசன் சொல்லுவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அப்படியே 4 weeks இருக்குன்னா அதில் வந்து ஒரு 2 weeks மட்டும் வந்துட்டு இருந்தாங்க. தென் அது அப்படியே இன்னும் ஸ்டெப் பேக் ஆகி ஒரு மந்த்லி அந்த கம்யூனிங் சர்வீஸ் மட்டும் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதுலேயும் இன்னும் ஸ்டெப் பேக் ஆகி அது ஒரு அந்த அந்த டைம் மட்டும் வந்துட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸில் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இருந்ததுனால they were keep on going step back. அவங்க ஸ்டெப் பேக் ஆகிட்டே பின்னாலே அது போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ அதை நான் பார்க்கும் பொழுது தான் இந்த கோட் நான் எழுதினேன். ஸோ பாவர்ட்டி கிரியேட்ஸ் அ கேப் பிட்வீன் யூ அண்ட் காட். ஆமே. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ன செஞ்சுருப்பாங்கன்னா லைக் பிஃபோர் இருந்ததை விட இன்னுமே வந்து ஒரு ஃபேமிலியாக அவங்க வந்து கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அந்த சர்ச் ஆக்டிவிட்டீஸில் அந்த ஸ்பிரிச்சுவல் திங்கில் வந்து கண்டிப்பாக அவங்களால இன்வால்வ் ஆகிருக்க முடியும். ஏன்னா அதில் அவங்களுக்கு வந்து அந்த டைமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் நிறையா ஓவர் ஒர்க் பண்ணாதான், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான், ஓவர் டைம் எடுத்து பண்ணால் மட்டும்தான் எங்களால் இதில் சஸ்டெயின் பண்ணவே முடியும், நாங்கள் வந்து சர்வை பண்ணவே முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கடவுள் வந்து நமக்கு வந்து ஒரு கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் வந்து ஒரு நாளும் நம்மளை வந்து அவர்கிட்ட இருந்து விலகி போக வைக்கவோ அல்லது நம்ம அவரை விட்டு பின்வாங்கி போக வைக்கவோ செய்ய போறது கிடையாது. ஸோ எப்பவுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் வந்து நம்மள அவர்கிட்ட இன்னுமே சேர்க்கிறதாக தான் இருக்கும். ஸோ எந்த இடத்துல நம்மளோட லைஃப்ல எந்த ஏரியால நம்ம ஒரு தரித்திரத்தை நம்ம பார்க்குறோமோ ஸோ அப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த தரித்திரம் வந்து நம்மள கடவுளை விட்டு தூரப்படுத்துகிறதாக செயல்படுகிறது. ஏன்னா அவர்கிட்ட நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம அந்த கடவுளோட காரியத்துல நம்ம இன்வால்வ் ஆக முடியாதபடிக்கு அதை மேலும் மேலும்
நம்மளை வந்து ஒரு வேற ஒரு டைரக்ஷன்ல நம்மளை லீட் பண்ணி கொண்டு போகிறதாக இருக்கு. ஐ மீன் ஸோ எதுக்காக நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஸ் ரிலேட்டடா விஷயம் அல்லது நம்ம ஒரு பிளெஸிங்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா நம்மளை படைச்ச ஆண்டவர் வந்து இந்த மாதிரி ஒரு பாவர்ட்டியில கிடையாது. ஸோ அவரை பத்தி வசனம் சொல்லுது, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணாரு, கடவுள் வந்து எல்லாத்துலயுமே அவர் வந்து பெஸ்டா இருக்கிறாரு. அவருக்கு வந்து லைக் அது ஒரு தரித்திர ஒரு கடவுளாக அவர் இல்லை. நம்மளோட அந்த தரித்திரம், நமக்கு வந்ததான அந்த தரித்திரம், இன்னைக்கு வந்து ஆதாம் வந்து அந்த பாவத்தை செய்யறாரோ அதுல இருந்து அந்த அதன் நிமித்தமாக நமக்கு வந்த அந்த தரித்திரத்தை போக்கும்படியாக தான் ஆண்டவர் நமக்காக இறங்கி வர்றாரு. ஸோ அப்போ அந்த தரித்திரம்ங்கிறது வந்து கண்டிப்பாக என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கும் கடவுளுக்கும் ஒரு பெரிய ஒரு பிளவை வந்து உண்டாக்கும். அந்த பிளவு இருந்ததுனாலதான் அதை போக்குறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. ஸோ இப்போ பரலோகம் எடுத்துட்டோம்னா நம்ம சொல்லுவோம், பரலோகம் வந்துட்டு தங்கத்தினால இருக்கும், அங்க போனோம்னா எந்த ஒரு நமக்கு குறையுமே இருக்காது, அங்க வந்து அது ஃபுல்லாவே வந்து அது ஒரு அபண்டன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ட்ரூ. ஸோ ஹெவன் இஸ் அ பிளேஸ் ஆஃப் அபண்டன்ஸ், நாட் அ பிளேஸ் ஆஃப் பாவர்ட்டி, ரைட்? அப்ப அதை வந்து நாம என்ன செய்யறோம், பிலீவ் பண்றோம். ஆனா ஆண்டவர் வந்து அதே மாதிரி ஒரு மாடலா வந்து உண்டாக்கினது தான் ஏதேன் தோட்டம். ஸோ அது வந்து ஒரு அது அது எப்படி கடவுள் வந்து ஆண்டவர் வந்து பரலோகத்துல வந்து அவருடைய ராஜ்யம் இருக்கும், அது வந்து அவருடைய கிங்டம்னு நம்ம சொல்றோம்ல, தேவனுடைய ராஜ்யம், தேவன் வீற்றி இருக்கிற இடம், ஆளுகை செய்கிற இடம்னு சொல்றோம். ஸோ அதே மாதிரி பூமியில வந்து மனுஷனை வந்து ஆளுகை செய்யறதுக்காக அவர் ஏற்படுத்துறாரு அந்த தோட்டத்தை. இட்ஸ் லைக் அ கிங்டம் ஆஃப் ஹியூமன், கிங்டம் ஆஃப் மேன்கைண்ட். அந்த மனுஷன் வந்து ஆளுகை செய்யணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கிங்டம், ஒரு ராஜ்யத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து ஏதேன் தோட்டம். அப்ப அதை வந்து அவர் ஏற்படுத்தும் பொழுது எப்படி பரலோகத்துல என்ன மாதிரியான ஒரு ஆசீர்வாதங்கள், என்ன மாதிரியான லைக் பிளெஸிங்ஸ், அந்த விஷயங்கள் எல்லாமே இருந்ததோ அதே மாதிரியான ஒரு மாடல்ல தான் என்ன செய்யறாங்க, ஆண்டவர் வந்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி கொடுக்கிறாரு. பரலோகத்துல வந்து ஆசீர்வாதத்தையும், பூமியில அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து தரித்திரத்தையும் வச்சு ஆண்டவர் என்ன செய்யல, அந்த தோட்டத்தையோ அல்லது பூமியோ ஆண்டவர் உருவாக்க கிடையாது, ரைட்? ஸோ எப்படி பரலோகம் வந்து ஒரு நிறைவான ஒரு அபண்டன்ஸ் பிளெஸிங்கோட இருக்கும், அதிகப்படியான ஒரு ஆசீர்வாதத்தோட இருக்கும், சேம் அதே மாதிரி என்ன பண்ணாங்க, ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கும் பொழுதும் அந்த he created the garden of Eden with the abundance of blessing. அதுல வந்து அதிகப்படியான நிறைவான அந்த ஆசீர்வாதத்தோட தான் ஆண்டவர் அதை படைக்கிறாரு. ஆமென். ஸோ சங்கீதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா 24வது வசனம் 1-2 இப்படி கொடுத்திருப்பாங்க, பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது, அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஆமென். சோ அப்போ வந்து வசனம் சொல்லுது, பூமியும் அதனுடைய நிறைவும், அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய குடிகள் எல்லாமே ஆண்டவருடையது. அவர் தான் என்ன செய்யறாரு, கடல்களுக்கு மேலாக எல்லாத்தையுமே ஸ்தாபித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அப்போ வந்து எல்லா காரியங்களையும் அந்த சிருஷ்டிப்பு அப்படிங்கறது வந்து பூமியை உருவாக்கினது, மனுஷனை உருவாக்கினது, அந்த சிருஷ்டிப்பு எல்லா காரியங்களுமே வந்து ஆண்டவர் படைச்சாரு இல்லையா? ஸோ அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. ஸோ அப்போ வந்து அவர் படைச்சாரு அப்படின்னாக்கா லைக் அவர் எப்படி படைச்சிருப்பாரு? இப்போ பார்த்தோம்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நம்ம எடுத்துக்கலாம். லைக் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு வீடு கட்டுறாங்க, ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா அவங்களோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா லைக் என்ன பண்ணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். அதிகமான பணத்துக்கு அவங்க போக முடியாது, அவங்களால எவ்வளவுக்கு முடியுமோ அந்த ரேஞ்சில் தான் அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க. ஈவன் அவங்களோட ட்ரீம் வந்து ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருந்தாலும் கூட they can't construct. ஏன்னா அவங்களுடைய அந்த பட்ஜெட் லெவல் எவ்வளவோ அதுக்குள்ளதான் அவங்க என்ன பண்ண முடியும், அவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ அதை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியும் இது வந்து யார் பில்ட் பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்க அதை பண்ணியிருக்காங்களா, அல்லது ஒரு பெரிய ஒரு ரிச் பர்சன் அவங்க பண்ணியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி லைக் அப்போ ஆண்டவர் வந்து இந்த பூமியை படைச்சாரு அப்படின்னா
he created everything according to his standard, right? ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு தான் அதை வந்து படைக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறவர். பரலோகம் வந்து எப்படி எந்த ஒரு குறையுமே இல்லாம வித் அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்கோட அது இருக்குதோ, அதே மாதிரி ஒரு அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ல அக்கார்டிங் டு ஹிஸ் ஸ்டாண்டர்ட், அவருடைய அந்த சொல்லுவோம்ல ரேஞ்ச், ஸோ அந்த மாதிரி அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு தகுந்த மாதிரி அதை அவர் படைக்கிறாரு. ரைட். ஸோ அப்போ அப்படி அவர் என்ன பண்ணாரு, இந்த பூமியில அந்த மாதிரிதான் இருக்கணும், மனுஷனுக்கு நம்ம ஒரு கிங்டம் நம்ம உருவாக்குறோம், அந்த கிங்டம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி அவர் படைக்கிறாரு. ஸோ இப்போ அந்த கிங்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாலே பார்த்தோம்னா ஒன்று வந்து பரலோகத்தினுடைய ராஜ்யம், அதாவது ஆண்டவர் இருக்கக்கூடிய அந்த இடம், அவர் ஆளுகை செய்யக்கூடிய இடம், அவருடைய அத்தாரிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் பரலோகம். அது வந்து என்ன பண்ணுது, ஃபுல்லா எந்த ஒரு குறையுமே இல்லாம ஃபுல் வித் அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்கோட இருக்கு. அதே மாதிரி the kingdom of Satan அதை எடுத்துட்டோம் அப்படின்னா பிசாசனுடைய அவனுடைய அந்த ராஜ்யம் அது எப்படி இருக்கு, ஃபுல்லா கூக்குரலும், அதுக்கடுத்து அங்க வந்து வந்து துக்கம், கூக்குரல், வறுமை, தரித்திரம், இந்த மாதிரியான பற்றாக்குறை, இந்த மாதிரியான விஷயங்களால இருக்கிறது தான் வந்து பிசாசனுடைய ராஜ்யம். இன்னொரு ராஜ்யம் அது வந்து பார்த்தா மனுஷனுடையது, அதாவது கிங்டம், இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ இந்த கிங்டம் கடவுள் ஆதாம்க்கு ஏவாளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது பிசாசு அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்க கிடையாது. அதை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு, ஆண்டவர் தான் அதைய ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஐ மீன் ஸோ அப்போ வந்து அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அதைய வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அப்போ அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அதுல பார்க்கும் பொழுது ஆரம்பத்துல அவங்க அது வந்து ஒரு கார்டனா, லைக் வந்து என்ன பண்ணுது, ஒரு கார்டனா ஆண்டவர் அதை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. ஆனா அவங்க வந்து அதுல இல்லாம அவங்க பாவம் செஞ்சதுனால ஆண்டவருடைய அந்த திட்டம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கார்டன்ல இருந்து லைக் அது வந்து ஒரு சிட்டி அப்படிங்கிற ஒரு பிளான் அது என்டர் ஆகுது. லைக் அவருடைய பிளான் வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு கிங்டம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனவரு. அந்த திட்டத்தை வந்து என்ன பண்ணிருச்சு அப்படின்னா சத்துரு வந்து சர்ப்பம் வந்து என்ன பண்ணிருது, அந்த திட்டத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணிருது. அவங்கள பாவம் செய்ய வச்சு அது அந்த ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருந்த அந்த அபண்டன்ஸ் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு அவங்களுக்கு வந்து தன்னைக்கிட்ட இருக்கிற அந்த தன்னுடைய ராஜ்யத்துல இருந்த காரியங்கள், அந்த அழுகுரல், பற்றாக்குறை, கூக்குரல், துக்கம், வியாதி, மரணம், இது எல்லாத்தையும் என்ன செய்யறான், அவங்களுக்கு கொடுத்து கடவுள் அவங்களுக்கு கொடுத்திருந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவன் எடுத்துக்கொள்றான். அதாவது அந்த இடத்துல ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, நெக்ஸ்ட் ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்றாரு. லைக் நெக்ஸ்ட் ஒரு பிளான் வந்து அந்த இடத்துல சொல்லப்படுது. ஸோ அந்த பிளான் எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இட்ஸ் அ பிளான் ஆஃப் சிட்டி. அது வந்து என்னன்னா ஒரு நகரத்தை உண்டாக்கக்கூடியது, ஹைடெக் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று இந்த கோட் நான் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த ரெவலேஷன். ஸோ அதனால அதை இது கூட நான் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஏதேன் தோட்டத்துல அப்ப வந்து அவங்க பாவம் செஞ்சது நிமித்தமாக அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பிளெஸிங்ஸ் எல்லாமே இழந்து போயிடுறாங்க. எல்லாமே வந்து திருடப்படுது அவங்க கிட்ட இருந்து. கடவுள் அவங்களுக்கு கொடுத்த அந்த அபெண்டன்ஸ், கடவுள் அவங்களுக்கு கொடுத்ததான அந்த லைக் டிவைன் திங்கான எல்லா விஷயம், அந்த டிவைன் லவ், டிவைன் ஹீலிங், தென் வந்து அந்த அபெண்டன்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ் எல்லாத்தையுமே அவங்க இழந்து போறாங்க. நமக்கு தெரியும் அந்த தோட்டத்துல வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே இருந்துச்சு, எல்லாமே எக்ஸ்ட்ராவாகவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்களுக்கு 4 நதிகள் இருந்துச்சு, அந்த இடத்துல பொன் விளைஞ்சுது, தென் வந்து அந்த விலையுயர்ந்த கற்கள் அந்த இடத்துல இருந்துச்சு, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு அதை படைச்சதுனால எப்படி பரலோகம் வந்து ஃபுல்லா ஒரு அபெண்டன்ஸ்ல இருக்கோ அதே மாதிரி மனுஷனுக்கு நம்ம கொடுக்க போகிற, நம்ம கட்டி கொடுக்குற இந்த கிங்டம் வந்து அந்த மாதிரி ஒரு அபெண்டன்ஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அது எல்லாமே பண்ணி கொடுக்குறாரு. ஆனா அதை அவன் பாவம் செஞ்ச போது எல்லாத்தையுமே அவன் இழந்து போகிறான். அது எல்லாமே அவன் கிட்ட இருந்து திருடப்படுது, எடுத்துக்கொள்ளப்படுது. அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்சா தான் பிசாசனுடைய ராஜ்யத்துல இருந்த அத்தனை விஷயங்களும் அவனுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் அதைய இது பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா ஒரு சிட்டிங்கிற ஒரு பிளானை கொண்டு வர வைக்கிறாரு.
இந்த சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வெளிப்படுத்தல்ல சொல்லப்பட்டிருக்கு. 21வது அதிகாரத்துல அதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அந்த சிட்டி அப்படிங்கிறது, அதாவது நகரம் அப்படின்னு சொல்லப்படுறது, அதுல வந்து பார்த்தோன்னா இதையும் இந்த ரெண்டாவது ஒரு பிளான், ஃபர்ஸ்ட் பிளான் வந்து அவர் கார்டனை வந்து கிரியேட் பண்றாரு, அந்த ஏதேன் தோட்டத்தை அவர் கிரியேட் பண்றாரு, அதை வந்து அவன் கொலாப்ஸ் பண்ணிடுறான். அடுத்து ஒரு செகண்ட் ஒரு திட்டத்துக்கு போகிறாரு, அதுதான் வந்து சிட்டி. அதையும் வந்து பிசாஸ் என்ன பண்ணிடுதுன்னா கொலாப்ஸ் பண்றதுக்கு கொண்டு வந்த ஒரு ஒரு பிளான் தான் வந்து பாபில் கோபுரம். ஐ மீன் ஸோ ஆதியாகமம் 10வது அதிகாரம் 8-10 வசனங்கள் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானான். இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாய் இருந்தான். ஆகையால் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனான நிம்ரோதை போல என்னும் வழக்கு சொல் உண்டாயிற்று. சினேயா தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா பாபேல் கோபுரம் வந்து அவங்க கட்டுறதுக்கு முற்படுறாங்க. அதுல வந்து தலைமைத்துவமா அந்த லீடர்ஷிப்பா இருந்து அதுல செயல்பட்டது யாருன்னு பார்த்தோம்னா நிம்ரோத். ஸோ ஆண்டவருக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்கு. லைக் அவர் வந்து அந்த தோட்டத்துல இருந்து தோட்டத்திலேயே அவங்களை வச்சிருக்கணுங்கிறது பிளான் கிடையாது. அவங்களுக்கு இன்னுமே அந்த ஒரு மிகப்பெரிய இன்னொரு அபண்டன்ஸையும் ஆண்டவர் வச்சிருந்தார். ஆனா அந்த தோட்டத்திலேயே அவங்க வந்து ஃபெயில் ஆனதுனால அடுத்த ஒரு பிளான் தான் வந்து சிட்டியை வந்து கொடுக்கறது. ஸோ அதுக்காக வச்சிருந்த அந்த ஒரு திட்டத்தையும் அவன் கொலாப்ஸ் பண்ணணும்னு கொண்டு வந்தது தான் இந்த பாபேல் கோபுரம். அதுல ஒரு லீடர்ஷிப்பா பிசாசு தெரிந்தெடுத்த ஒரு நபர் வந்து நிம்ரோத். ஸோ இந்த நிம்ரோதை பத்தி நம்ம பார்த்தோம்னா, அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தான்னு சொல்லிட்டு, அதாவது என்னன்னா ஆண்டவருடைய பிளானை வந்து பிசாசு என்ன செஞ்சிருச்சு தெரிஞ்சுட்டு அவனை யூஸ் பண்ணது. லைக் ஆண்டவருடைய அந்த பிளானுக்கு அகேன்ஸ்டா நிக்கிற மாதிரியும், அவன் கூட நிறைய ஜனங்களை கூட்டி அவங்களுக்கு கடவுளுக்கு விரோதமான அந்த திட்டம். ஏன்னா அந்த நகரம் அப்படிங்கிறது வந்து யாரால கட்டப்பட வேண்டியதா இருந்துச்சுன்னா, அது வந்து சிலுவையில இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக கட்டப்பட வேண்டிய ஒரு நகரம். ஆனா அதை வந்து என்ன பண்ணிடணும், மனுஷங்க மூலியமாக கட்டி அதையும் வந்து திரும்ப கொலாப்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேனையாக என்ன பண்றாங்க, அந்த ஒரு பீரியட்ல வந்துட்டு பிசாசு எழுப்புறான். அதுதான் வந்து இந்த நிம்ரோதும் அவனுடைய கூட்டத்தை சேர்ந்தவங்களும். ஸோ 10வது வசனத்துல கொடுத்திருப்பாங்க, சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரோத். இவங்க வந்து இந்த பாபேல் கோபுரம் மட்டும் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய மற்ற இடங்களையும் வந்து அவங்க ஆட்சி செய்யறாங்க. அதுல ஒரு ஸ்பெசிஃபைடா அவங்க வந்து அந்த டவரை வந்து கட்டுறதுக்காக, அந்த நகரம் அது வந்து டவர்ன்னு நம்ம சொல்றோம், ஆக்சுவலா அது வந்து அந்த ஒரு சிட்டி இது. அப்போ அதை வந்து கட்டுறதுக்காக பார்த்தோம்னா அவங்க சோஸ் பண்ண அந்த இடம் வந்து பாபேல். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, அந்த நகரத்தை கட்டணும்னு சொல்லிட்டு அவங்க காரியங்களை செய்யறாங்க. ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல 1-லிருந்து அந்த 3 வசனங்களை பார்த்தோன்னா, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயா தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது. ஸோ அப்போ வந்து இவங்க அந்த நகரத்தை அந்த இதை வந்து உண்டாக்குறாங்க. ஓகே, அப்போ அந்த நகரத்தை அவங்க உண்டாக்கும் பொழுது பார்த்தோன்னா அதுல வந்து வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீழும் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து இந்த பாபேல் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் அந்த சிட்டியை தான் அவங்க வந்து கட்டுறாங்க. அந்த ஒரு கோபுரம் கட்டினாங்கன்னு நம்ம பார்க்குறோம்ல. ஆக்சுவலா அவங்களுடைய அந்த பிளான் வந்து அந்த சிட்டியை கட்டணும். அது வந்து அந்த சிட்டி டெவலப்மெண்ட்ல அது கொண்டு வர ஹைடெக் சிட்டி மாதிரி அதை கொண்டு வரணும். அதுல வந்து அந்த ஒரு டவரை வந்து அவங்க கட்டுறாங்க, அந்த கோபுரத்தை அதுக்கு அடையாளமாக அவங்க கட்டி கொண்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்க்கும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த பாபேல் கோபுரம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பார்த்தோன்னாக்கா அது வந்து ஏதோ ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 100 பேர் சேர்ந்து இல்லை ஒரு 50 பேர் சேர்ந்து அப்படி கிடையாது. ஒரு சேனையை போல அவங்க எழும்பி நின்றுதான் அதை கட்டுறாங்க. ஏன்னா அந்த பீரியட்ல வந்துட்டு
லைக் நோவாவுடைய அந்த ஜெனரேஷன் தான் அவங்க அதை வந்து கட்டுறாங்க. ஸோ அந்த ஒரு பக்கம் வந்து கடவுளுடைய பிள்ளைகள் அந்த கடவுளுடைய அந்த திட்டத்திலேயே அப்படியே அவரை சார்ந்தே வரக்கூடிய ஒரு சந்ததி போயிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து கடவுளுக்கு அகெயின்ஸ்டா இருந்து வேலை பார்க்குற, அவருடைய திட்டத்துக்கு அகெயின்ஸ்டா இருந்து வேலை பார்க்குறவங்க. ஒரு சந்ததி வந்து கடவுளுடைய திட்டத்திலே இணைந்து அந்த திட்டத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிற ஒரு சந்ததி. இன்னொரு சந்ததி வந்து கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படக்கூடியவங்களா இருந்தாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா இந்த நோவாவுடைய பிள்ளைகள் இதுல இணையறாங்க. அவங்களோட சந்ததிகள்ல வந்தவங்க தான் இந்த நிம்ரோதி எல்லாமே. ஸோ அப்போ வந்து ஒரு சந்ததி என்ன அப்படின்னா, எப்படி அவர் ஏதேன் தோட்டத்துல இருக்கும் பொழுது மேசியாவை குறித்த அந்த தீர்க்க தரிசனம் வந்து வெளியாச்சு. ஸோ அந்த மேசியாவை குறித்த அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக நோவாவுடைய பிள்ளைகள்ல ஒரு சந்ததி அதைய வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. மேசியாவை கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்துவத்தினுடைய நிறைவேறுதலுக்காக செயல்படுகிற ஒரு சந்ததியாக ஒரு பக்கம் போகிறாங்க. இன்னொன்னு, இந்த மேசியா வந்தாதான் அதுக்கடுத்து என்ன பண்ண முடியும், அந்த ஏதேன் தோட்டம்ங்கிற அந்த கான்செப்ட் வந்து ஒரு நகரம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள வர முடியும். அதுதான் வந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21. அதே மாதிரி இன்னொரு சந்ததி வந்து அந்த நகரம் வந்து வரக்கூடாது. அப்படி அது வரக்கூடாதுன்னா அந்த மேசியா வரக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணணும். அப்போ தேவனுடைய திட்டத்துக்கு அகேன்ஸ்டா காரியங்களை செய்யணும்னு சொல்லி செயல்படுறதுக்காக எழும்பின ஒரு சந்ததி தான் இந்த நிம்ரோதனுடைய சந்ததி. இவங்க வந்து ஒரு சேனையை போல எழும்பி நிற்கிறாங்க. இந்த பக்கம் கடவுளுடைய திட்டத்துக்காக நிற்கிற சேனை, இன்னொரு அந்த ஆப்போசிட் வந்து கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய சேனை. ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா ரபிகளுடைய அந்த லிட்ரேச்சர் அது அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, லைக் 6000, அதாவது 6000 மெம்பர்ஸ் வந்துட்டு சேர்ந்து என்ன பண்ணாங்களாம், அந்த நகரத்தை வந்து கட்டுறதுக்கு அவங்க முற்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் அப்படி கிடையாது. ஆக்சுவலா இவங்க கட்டின அந்த வருஷங்கள் பார்த்தோம்னா 43 வருஷம் இவங்க கட்டி இருக்கிறாங்க. ட்ரை பண்ணி அதை கட்டுறதுக்கு செஞ்சிருக்காங்க. இதுலயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ரபிமார்கள் வந்து சொல்றாங்க, லைக் அந்த பொருள்களை எல்லாம் மேல எடுத்துட்டு போடல, ரொம்ப ஹைட்டா அவங்க கட்டினாங்க. கீழே இருந்து அந்த பொருள்கள் எல்லாம் மேல எடுத்துட்டு போறதுக்கே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாம் கொண்டு போய் வச்சு அப்புறம் அப்படியே கட்டுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கே 1 வருஷம் ஆயிடுச்சான். அந்த பொருள் கீழே இருக்கிற பொருள்கள் எல்லாம் மேல கொண்டு போய் வச்சு திரும்ப அடுத்தடுத்து மேல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டுட்டு போறதுக்கே அவங்களுக்கு 1 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது இல்லாம அவங்க வந்து இதை வந்து டோட்டலா 43 வருஷம் கட்டிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல அவங்க கட்டும் பொழுதே வந்து அவங்களுக்கு நிறைய எச்சரிப்பின் வார்த்தைகள் கொடுக்கப்பட்டும் அதையும் மீறிதான் அவங்க என்ன செஞ்சாங்களா, அந்த கோபுரத்தை வந்து அவங்க கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த எச்சரிப்பின் சத்தம் வந்து அவங்க கேட்டு அது கீழ்ப்படியல. அந்த எச்சரிப்பின் சத்தம் கேட்டு அவங்க கீழ்ப்படியாததுனால அந்த அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஒரு பகுதி வந்து சரிய ஆரம்பிச்சிருச்சான். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க ரொம்ப கோபப்பட்டு நீங்க வந்து அதாவது கூட அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் சரியா நீங்க வேலை செய்யல அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள கடுமையாக நடத்துறவங்களாக இருந்தாங்களாம். அது மட்டும் இல்ல, அங்க வந்து இருந்த அந்த பெண்களும், அவங்களுக்குள்ள இருந்த அந்த பெண்களும் வந்து அந்த வேலைகளை செஞ்சிருக்காங்க. ஸோ இது எப்படி அந்த எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து வேலை செஞ்சாங்க இல்ல, ரொம்ப அவங்க கடுமையாக நடத்தப்படுறாங்க. ஸோ அதே மாதிரிதான் இவங்களையும் வந்து அந்த இடத்துல நடத்தப்பட்டிருக்காங்க. அந்த மாதிரிதான் என்ன பண்றாங்க, இந்த கோபுரத்தை அவங்க கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த கோபுரம் அந்த கட்டி கொண்டு இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பகுதி வந்து அதுல வந்து பார்த்தோம்னா காத்து அடிச்சு அதுல ஒரு பகுதி வந்து அழிஞ்சு போயிடுச்சா, இன்னொரு பகுதி வந்து அது சரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பகுதி மட்டும்தான் நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது எல்லாமே பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அதனாலதான் என்ன செஞ்சிருச்சு அப்படின்னாக்கா ரொம்ப அவங்க கோபப்பட்டு அப்போ வசனம் சொல்லுது, அந்த இடத்துல வந்து தூதர்கள் வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாஷைகள் அங்க தாறுமாறு ஆயிற்று அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அதனால அவங்களுக்கு அந்த பாஷைகள் புரியாததுனால அதை அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க, விட்டுட்டு மற்ற இடங்களுக்கு போகிறாங்க. இந்த ஒரு சீசன்ல தான் ஆபிரகாமும் அந்த இடத்துல வந்து சேர்றாரு. ஸோ இது வந்து நடந்த அந்த இடம் வந்து மெசபத்தோமியா, அங்கதான் ஆபிரகாமும் இருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இதெல்லாம் போயிட்டு இருக்கிற அந்த ஒரு சீசன்ல தான் ஆபிரகாமும் அதுல இருந்து வெளியே வர்றாரு. ஓகே, ஸோ அப்ப அது மாதிரி
அவங்களோட அந்த இது எல்லாமே என்ன செஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சரிஞ்சு போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, என்ன சொல்றாங்கன்னா அந்த சரிஞ்சு போன ஒரு பகுதி இருக்குல்ல, அதுல வந்து பார்த்தோம்னா யாராவது போய் நின்னோம் அப்படின்னாக்கா அது எப்படி இருக்குன்னா, ஒரு பனைமரம் இருந்துச்சு அப்படின்னா அது அங்கிருந்து பார்க்கும்பொழுது அந்த பனைமரம் வந்து ஒரு சின்ன வெட்டுக்கிளியை போலதான் தெரியுமா. அந்த அளவுக்கு அவங்க அதை வந்து ஹைட்டா கட்டியிருக்காங்க. ஸோ இவங்களோட தாட் என்ன அப்படின்னா, வானத்தினுடைய ஒரு வாசலா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க அதை கட்டுறாங்க. ஆனா இது எல்லாமே வந்து கடவுளுடைய ஒரு பிளான். ஏன்னா விழுந்து போன அந்த ஏதேன் தோட்டத்தை, அந்த மனுஷனுடைய அந்த கிங்டம் வந்து திரும்ப எடுத்து கட்டணும் அப்படின்னு கடவுள் வச்சிருந்த ஒரு பிளான் தான் வந்து கிராஸ், இயேசு கிறிஸ்துவ திரும்ப அனுப்புறது, அவருடைய அந்த மரணம், அது எல்லாமே. ஸோ அது மூலியமாக தான் அந்த விழுந்து போன அந்த திரும்ப அந்த ஏதேன் தோட்டம் திரும்ப வந்து கட்டப்படுது. திரும்ப கட்டப்படும் பொழுது அது வெறும் தோட்டமாக இல்ல, அது திரும்ப கட்டப்படும் பொழுது ஒரு சிட்டியாக கட்டப்படுது. அதுதான் இந்த ரெவலேஷன் 21. ஸோ அப்போ வந்து என்ன பண்றாங்க, இவங்களுடைய தாட் வந்து ஒரு கேட், அதாவது கேட் ஆஃப் ஹெவன், அந்த டோர் ஆஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அந்த பரலோகத்தினுடைய வாசலா இது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டுறாங்க. ஆனா வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஏசு கிறிஸ்து தான் என்ன செய்யறாரு, பரலோகத்தினுடைய வாசலாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ இந்த அடுத்து நம்ம இதுல பார்த்தோம்னா இவங்க கட்டும் பொழுது அதுல சொல்லப்பட்டிருக்கும் 3வது வசனத்துல, நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து நகரத்தை கட்டணும், அதாவது ஏதேன் தோட்டத்துக்கு பதிலாக அவர் ஒரு நகரத்தை கட்டணும்னு வச்சிருந்தாரு இல்ல, அந்த புதிய எருசலேம், அது அந்த நகரம் வந்து அவர் கட்டணும்னு தான் அந்த பிளானு. ஆனா அதுக்குள்ள என்ன செஞ்சிருச்சு, பிசாஸ் வந்து இன்னொரு ரூட் எடுக்கிறான். அதுதான் வந்து அவன் கட்ட நினைச்ச அந்த பாபில் கோபுரம். அதுல வந்து பார்த்தோன்னா வசனத்துல சொல்லியிருக்கு, அவங்க எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்களா, வாங்க நம்ம செங்கலை சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஃபயர், அதாவது செங்கலை வந்து சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃபயர்னு கொடுத்திருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் மீனிங் தெரியும், ஜட்ஜ்மெண்ட். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுது, இந்த நியாய தீர்ப்பு, அதாவது நியாய தீர்ப்பு அப்படிங்கும் பொழுது அந்த பாவத்துக்கு நம்ம அடையாளமாக சொல்லலாம். ஸோ அந்த இவங்க ஆண்டவர் என்ன பிளான் வச்சிருந்தாரு, இவங்க பாவம் செஞ்சு மனிதர்கள் வந்து பாவத்துல விழுந்து போயிட்டாங்க. சோ அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கறதுக்கு இயேசு கிறிஸ்துவ அனுப்பணும். அப்போ இந்த மனுக்குளம் வந்து அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒரு பரிசுத்த நகரமாக அது மீண்டுமாக கட்டப்படும் சொல்லி அவருடைய பிளான் இருந்தது. ஆனா பிசாஸ் என்ன பண்றான், அதுக்கு முன்னாடியே இந்த ஜனங்களை சேகரித்து ஒரு சேனையை போல எழுப்பி அவங்க எல்லாம் சொல்றாங்க, நம்ம வந்து செங்கலை சுட்டு நம்ம இது நகரத்தை கட்டிடலாம், அந்த கோபுரத்தை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அது வந்து என்ன அப்படின்னாக்க, பாவத்தோடைய கட்டுற ஒரு நகரம், ரைட். அப்போ இவங்க கட்டின அந்த நகரம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய லைக் ஹியூமன் மேடு ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த ஓன் ஸ்ட்ரென்த்னால அதை கட்டுறாங்க. ஆனா கடவுளுடைய திட்டம் வந்து, மனுஷன் ஆல்ரெடி அவன் விழுந்து போயிட்டான், இப்போ தேவகுமாரனை அனுப்பி அவருடைய அந்த நீதியினால, அவருடைய ரத்தத்தினால நம்ம இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு தான் அவருடைய பிளானா இருந்துச்சு. ஸோ அப்போ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, நம்ம செங்கலை சுட்டு நம்ம அந்த நகரத்தை கட்டலாம்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த ஃபயர் அப்படிங்கிறது வந்து ஜட்ஜ்மெண்ட், அது வந்து பாவத்தோட தான் திரும்பவும் கட்டணும். திரும்பவும் ஆண்டவர் வந்து நகரத்தை கட்டி ஜனங்களை மீட்டெடுக்கணும்னு நினைச்சாலும் திரும்பவும் அது பாவத்தோட தான் இருக்கணும்னு தான் பிசாசு அந்த காரியங்களை அவ செய்யறா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கும், கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கல்லுக்கு பதிலாக செங்கல் அப்படின்னு அங்கே கொடுக்கப்பட்டிருக்குல்ல. ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த செங்கல் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து லைக் ஹியூமன் மேட் கிரியேஷன், அதாவது மனிதர்களால உண்டாக்கக்கூடிய நகரம். ஆனா ஆண்டவருடைய பிளான் என்ன, ஏதேனுக்கு பதிலா ஒரு நகரம் வரப்போகுது, அந்த புதிய எருசலேம். அது வந்து மனிதர்களுடைய
கை வேலைகள்னால இருக்க போறது கிடையாது. மனுஷர்களுடைய செயல்பாடுகளால அது கட்டப்பட போறது கிடையாது. அது முழுவதுமாகவே ஆண்டவருடைய இரத்தத்தினால அது வந்து கட்டப்பட்டிருக்கிற ஒரு நகரமாக, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை வைத்து கட்டப்பட்டிருக்கிற ஒரு நகரமாக இருக்கும். அது வந்து எப்படி ஏதேன் தோட்டத்தை மனுஷனை வச்சு ஆண்டவர் படைக்க கிடையாது. அவருடைய அந்த அவருடைய கை வேலைகளாலதான் அது இருந்துச்சு. அவராகவே தான் அதை சிருஷ்டித்தார். ஸோ அதே மாதிரி அந்த திரும்பவும் கட்டப்பட போகிற அந்த நகரமும் வந்து அவருடைய நீதியினால, அவருடைய செயல்பாடுகள்னால இருக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, இந்த கல்லுக்கு பதிலாக செங்கல் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த செங்கல் அப்படிங்கிறது வந்து மனுஷன் உண்டாக்குறது, கல்லு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நேச்சுரல் திங், கடவுளுடைய கிரியேஷன் அது, ரைட்? அப்ப அதை வந்து எப்படி சொல்லலாம்னா தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இந்த கல் அப்படின்னு சொல்லப்படுறதும் வந்து நமக்கு பைபிள்ல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவோடைய அடையாளமாக இருக்கும். அவர் தான் மூளைக்கல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. ஸோ அப்போ இந்த வெளிப்படுத்தல் 21:10-11 பார்த்தோம் அப்படின்னா, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தினக்கல்லை போலவும் பளிங்குள் உள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. ஸோ அப்போ இந்த வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்கிற இந்த 21:10-11 பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த பரிசுத்த நகரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, புதிய எருசலேம். ஸோ அந்த நகரம் வந்து பார்க்கும் பொழுது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, அது கற்களால கட்டப்பட்டிருக்கு, விலையுயர்ந்த கற்களால் அது கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா முழுவதுமாக தேவனுடைய அந்த கற்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே தேவனுடைய குணாதிசயங்கள், தேவனுடைய அந்த காரியங்கள், அவரை பத்தி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிம்பிளாக தான் அந்த ஒவ்வொரு கல்லுமே இருக்கும். அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், தேவனுடைய அந்த சாயலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கற்களாக அது இருக்கும். ஆனா பிசாசு என்ன பண்ணுது, அதைய வந்து திரும்பவும் கரெக்ட் பண்றதுக்காக மனுஷனுடைய செயல்பாடுகள் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த கல்லுக்கு பதிலாக செங்கலை வந்து கொண்டு வந்து வைக்குது. ஸோ செங்கல் அப்படிங்கும்போது மனுஷனுடைய செயல்பாடுகள். அதுக்கடுத்து பார்த்தோம்னா சொல்லப்பட்டிருக்கு, சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த நிலக்கீல் அப்படின்னு சொல்லப்படுறதும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வகையான ஒரு லிக்விட் சப்ஸ்டன்ஸ். எப்படி இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம்னா அதுல வந்து அந்த சிமெண்ட் போடுறோம்ல, அந்த ஒரு லிக்விட் மாதிரி அந்த இது பண்ணி சிமெண்ட் போடுறாங்கல்ல, கல்லுகள்ல வந்து இணைக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது தான் ஸ்லீம், நிலக்கீல்னு சொல்லப்படுறது. அதே இதுக்கு அதுல பார்த்தோம்னா சாந்து அப்படின்னு கொடுக்கறது வந்து மார்டர் அப்படிங்கிறது வந்து அதை ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலிட் திங். ஸோ அப்போ இதுலயும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்டோன் அப்புறம் வந்து மார்டர், இது ரெண்டு தான் தேவனுடைய திட்டம். அதாவது ஏசு கிறிஸ்து வந்து இந்த ஸ்டோனை வந்து எதுக்கு சொல்லலாம் அப்படின்னா ஃப்ளஷ், தென் வந்து மார்டர் அப்படிங்கிறது வந்து எதுக்கு சொல்லலாம்னா பிளட் ஆஃப் த கிரைஸ்ட். ஸோ அப்போ வந்து அவருடைய பாடுகள், அவருடைய அந்த சாக்ரிஃபைஸ் பலி மூலமாக தான் அந்த நகரம் வந்து கட்டப்பட்டிருக்கும். அது மூலியமா கட்டப்பட்டா மட்டும்தான் அது வந்து ஜட்ஜ்மெண்ட் இல்லாம, பாவம் இல்லாம, ஒரு பாவத்திலிருந்து அவங்களுக்கு விடுதலை தரக்கூடிய ஒரு நகரமாக அது இருக்கும். அது ஏன்னா வசனம் சொல்லுது அது பரிசுத்த நகரம்னு சொல்லி. ஆனா பிசாசு அதை என்ன பண்றான், அது அந்த ஒரு திட்டமும் கரெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதுல ஜனங்களை வந்து பாவத்தோடையே அதுலயும் அவங்க பிரவேசிக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த நகரத்தை வந்து கட்டுறதுக்கான காரியங்களை செஞ்சது. அப்போ இதுல பார்த்தோம்னா அதுல வந்து இந்த வெளிப்படத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த நகரம் வந்து பார்க்கும் பொழுது முழுவதுமாகவே அதுல 21வது அதிகாரம்
கீழே நிறைய அதிக வாசனங்கள் 13க்கு மேல எல்லாம் வாசிச்சோம்னா அதுல சொல்லப்பட்டு இருக்கும். அந்த நகரத்தினுடைய கற்கள் வந்து இந்த அளவுக்கு இருந்தது, அது வந்து கோமேதகமா இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய ரத்தினங்களா இருந்தது, நிறைய ஒரு காஸ்ட்லியான விலையேற பெற்ற அந்த கற்களை பத்தி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அந்த நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும். ஸோ அப்ப அந்த ஒவ்வொரு காரியங்களுமே வந்து ஆண்டவருடைய ஸ்டாண்டர்டுக்கு மறுபடியும் அந்த ஒரு மனுகுலம் வந்து வரணும், அந்த கிங்டம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருந்துச்சு. ஆமே. ஸோ எப்படி அந்த ஆதியில வந்துட்டு ஏதேன் தோட்டத்தை அவர் படைக்கும் பொழுது அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு எப்படி ஒரு பரலோகம் வந்து அவரு எல்லா ஒரு அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ல இருந்ததோ அதே மாதிரி பூமியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான், அந்த கிங்டமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் எல்லா பிளஸ்ஸிங்கோட அவர் படைக்கிறார். அது கரெக்டானதுனால திரும்ப ஒரு பிளான் அவருக்கு வருது. அதுதான் வந்து இந்த சிட்டி, புதிய எருசலேம். அந்த சிட்டியும் வந்து திரும்ப கரெக்டோட தான் அவங்க போகணும். அது வந்து லைக் அதுலயும் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டோட ஒரு பாவத்தோட தான் அவங்க பிரவேசிக்கணும் அப்படின்னு பிசாசு கொண்டு வந்த அந்த ஒரு திட்டம் தான் அந்த பாபேல் கோபுரம் திட்டம், அந்த பாபேல் நகரம் அது வந்து கட்டப்படுறது. ஸோ அதையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் திரும்பவும் சத்துருவனுடைய எல்லா திட்டங்களையும் கொலாப்ஸ் பண்ணி அவர் தீர்மானித்ததன்படி அவர் நினைச்சதன்படியாக ஏற்ற நேரத்துல மேசியாவை பூமிக்கு கொடுத்து தேவகுமாரனை அனுப்பி சத்துருவனுடைய எல்லா திட்டங்களையும் ஆண்டவர் ஒன்றுமில்லாம பண்ணி அவருடைய திட்டத்தை வந்து செயல்படுத்தினார். ஸோ ஆகவே ஆண்டவருடைய அந்த திட்டம் எப்பொழுதுமே பிசாசனுடைய காரியமாக அது காணப்படும். ஆமே. ஸோ அதே மாதிரி தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறது வந்து அது வந்து விலையேற பெற்றதாக இருக்கும். லைக் அது வந்து ஒரு செழிப்பின் திட்டமாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி பரலோகத்துல வந்து ஒரு அபெண்டன்ஸான ஒரு பிளஸ்ஸிங் இருக்கோ அதே தான் கார்டன் ஆஃப் ஈடன்லயும் இருந்தது. அபெண்டன்ஸ் பிளஸ்ஸிங் அவங்களுக்கு தேவைக்கும் மேல அது வந்து இருந்தது. அவங்களுக்கு குறைன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு அவங்க இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு 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 நார்மலான ஒரு ப்ராஸ்பரிட்டி இல்லை, இட்ஸ் அ ஃபைனஸ்ட் ப்ராஸ்பரிட்டி, ஒரு உயர்தரமான திட்டமாக தான் இருந்தது. அதே தான் வெளிப்படுத்தலையும் சொல்லப்படுது. அந்த பரிசுத்த நகரம் வந்து என்ன பண்ணுது, நிறைய ஒரு விலையுயர்ந்த கற்களால அது கட்டப்பட்டு இருந்துச்சு. மணவாட்டி அப்படி இருந்தாங்க, இப்படிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கடவுளுடைய பிளான் எப்பவுமே அவருடைய மணவாட்டியா இருக்கிற நாம அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். ஐ மீன் ஸோ அப்போ வந்து ஒரு ராஜ்யத்துல வந்து ஒரு இருக்காங்க, ஒரு ராஜா இருக்காங்க அப்படின்னா அந்த ராஜாவுடைய மணவாட்டி எப்படி இருப்பாங்க, ராணி எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஏதோ அந்த பேலஸ்ல வந்து ஒரு கூட்டி துடைக்கிற மாதிரியான ஒரு இதுல இருக்க மாட்டாங்க, ரைட்? ஸோ அந்த ராஜாவுடைய ஸ்டாண்டர்டுக்கு இருப்பாங்க. அது மாதிரிதான் ராஜாதி ராஜாவா இருக்கிறவரு அவர் அவ்வளோ ஒரு அபண்டன்ஸ்ல இருக்கிறாரு அப்படின்னாக்கா பரலோகத்துல நமக்கு நிறைய பரலோகத்தை பத்தி நிறைய டீச்சிங்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. லைக் அது வந்து அங்க ஃபுல்லா தங்கமா தான் இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த பாதைகள்லாம் அவ்வளோ இதா இருக்கும். ஆனா அப்ப அவருடைய மணவாட்டியா வச்சிருக்கிற அந்த சபையும் என்னது, அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு இருக்கணும். ஐ மீன் அதுதான் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நம்ம பார்க்கிறோம்ல, வெளிப்படுத்தல். அப்போ வந்து சபை அந்த அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு வர வேண்டியதாக இருக்கணும். ஐ மீன் ஸோ அப்போ வந்து சத்ரு என்ன பண்ணுச்சு, இந்த வானத்தின் வாசல், அதாவது பரலோகத்தையும் பூமியும் இணைக்கிற அந்த தேவகுமாரனுடைய அந்த திட்டத்தை அது கொலாப்ஸ் பண்றதுக்காக காரியங்கள் என்ன செய்து அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட வைக்குது, அந்த நகரத்தை கட்ட வைக்குது. அப்ப அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்களாம், வானத்தினுடைய வாசலா நாங்க வந்து கொண்டு வந்து வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பரலோகத்தினுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு எதிரா பிசாசு எத்தனை வேலைகளை, இத்தனைக்கு பார்த்தா அதுல பாக்குறோம் 6000 அந்த மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க சேர்ந்து அந்த காரியங்களை கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சேனையை போல எழும்பி அவங்க கட்டுறாங்க. அப்படி அவங்க சேனைகளை போல எழும்பி நின்று கட்டினாலும் என்ன காரியங்களை செஞ்சாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரை முறியடித்து தன்னுடைய நேரத்துல அவர் வச்சிருந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிச்சார். ஐ மீன் ஸோ அப்போ சபை நம்மளுடைய பார்ட் வந்து என்ன, தேவனுடைய அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம உயர்ந்து இருக்கணுங்கிறது தான் அவருடைய திட்டம். ஐ மீன் ஸோ அப்ப நம்ம வந்து அந்த பரிசுத்த நகரமாக நம்ம மாறணுங்கிறது தேவனுடைய திட்டம். அப்போ வந்து ஒரு ஒன்ஸ் வந்து
தோட்டமாக இருந்தது ஒரு ஹைடெக் சிட்டியா வரணுங்கிறது தான் கடவுளுடைய திட்டம். ஸோ தோட்டம்ங்கிறது வந்து அந்த ஏதேன் தோட்டம் ஆதியாகமத்துல அவர் ஆரம்பிச்சார். ஸோ இந்த பூமியை படைக்கிறதான அந்த படைப்பு, அந்த சிருஷ்டிப்பு வந்து இன்னமே முடிவடையவே கிடையாது. அது வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அது தோட்டத்துல ஆரம்பிச்சது. அது எப்போ முடிய போகுதுன்னா, அது எப்போ சிட்டியாக மாறப்போதோ அப்பதான் அந்த கிரியேஷனே முடிய போகுது. ஐ மீன் ஸோ ஸ்டில் அது என்ன பண்ணல, அந்த ஆண்டவர் வந்து படைச்ச அந்த சிட்டி, அந்த ஒரு லைக் அந்த கிரியேஷன் ஒர்க் வந்து இன்னுமே முடியவே கிடையாது. ஐ மீன் ஸோ அப்போ வந்து கடவுளுடைய மனுஷனுக்கு வச்சிருக்கிற அந்த கிங்டமை வந்து அவர் முடிக்கணும், அவர் செயல்படுத்தி முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம அவருடைய மனவாட்டிகளா இருக்கிற நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம வரும்பொழுது, அந்த நாலேஜ் நமக்கு வரும்பொழுது, அதுக்குள்ள நம்ம என்டர் ஆகும் பொழுது அது என்ன செய்யும், நமக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எப்போ சபை வந்து அந்த ஒரு ஹைடெக்கான விஷயங்கள், தேவன் நமக்கு வச்சிருந்த அந்த சிலுவையில கொடுத்த அந்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எப்போ நமக்குள்ள மேனிஃபெஸ்ட் ஆகி முடிக்குதோ அப்பதான் அந்த சிட்டிக்குள்ள நம்ம என்டர் ஆகிறதுக்கான ஒரு குவாலிஃபைடாக நம்ம காணப்படுகிறோம். ஐ மீன் ஸோ அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாமே ஆல்ரெடி அந்த சிட்டிக்குள்ள நம்ம போகும்பொழுது பரிசுத்த சந்ததிகளாக தான் நம்ம இருப்போம். அதுல வந்து பாவம் செஞ்சவங்க யாருமே இல்லை. ஏன்னா சிலுவையில ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டார். நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையுமே அவருக்கு வந்து கிளியர் பண்ணிட்டார். ஸோ அப்போ அந்த சிட்டிக்குள்ள நம்ம இருக்கோம். பட் வந்து அது என்ன செய்யல, இன்னுமே அது மேனிஃபெஸ்ட் ஆகல. ஸோ நம்ம வந்து தேவனுடைய அந்த காரியங்கள், சிலுவையில அவர் நமக்கு கொடுத்த எல்லா அந்த ஆசீர்வாதங்களையும் நம்ம வந்து அதை புரிஞ்சு கொள்ளும் பொழுது அதை நம்மளோட வாழ்க்கையில அது நமக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும்னு சொல்லி அதை நம்ம வாஞ்சிக்கும் பொழுது, அதுக்காக நம்ம லைக் அதை நம்ம வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயம் அது என்ன செய்யும், நம்மளோட லைஃப்ல அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஐ மீன் ஸோ இந்த நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய குறைகள், நம்மளுடைய அந்த தரித்திரம், அது தேவனுக்கும் நமக்கும் ஒரு மிகுந்த ஒரு கேப், ஒரு பிளவை வந்து உண்டாக்கும். ஐ மீன் ஸோ எப்போ நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம லைக் அந்த ஒரு ப்ராஸ்பரிட்டியில நம்ம கடவுள் நமக்கு வச்சிருக்கிற அந்த பிளஸ்ஸிங்குள்ள நம்ம இருக்கிறோமோ, நம்ம வந்து அதுல வந்து லைக் வாழ்றோமோ, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ, அப்ப இன்னுமே நம்ம என்ன செய்வோம், கடவுள் கிட்ட நம்ம போக தான் செய்வோமே ஒழிய ஒரு நாளும் அந்த பிளஸ்ஸிங், தேவனுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் நம்ம ஸ்டெப் பேக் ஆகவே மாட்டோம். நம்ம ஸ்டெப்பின் தான் ஆகும். இன்னும் வந்து டே பை டே வந்துட்டு அந்த ஒரு கடவுள் நமக்கு கொடுக்குற அந்த ஆசீர்வாதம் வந்து தேவன் கிட்ட இன்னும் நம்ம ஸ்டெப்பின் ஆகிறதுக்கு தான் உதவி செய்யும். ஸோ அந்த ஒரு பார்த்த அந்த வாட்ச் பண்ண அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள், அவங்க வந்து எப்படி ஆரம்பத்துல அந்த ஒரு ரொம்ப இன்வால்வ்டா இருந்தவங்க, ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப இன்வால்வ்டா இருந்தவங்க, அந்த ஃபினான்ஸ், அந்த பாவர்ட்டி நிமித்தம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நாளும் ஸ்டெப் பேக் ஆகி அந்த எண்டுக்கே இன்னும் வந்து இனி சொல்ல போனா அந்த சர்ச்சுக்கு வர்றதே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிற மாதிரியான ஒரு காரியம். ஸோ அந்த மாதிரி போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி நம்ம இல்லாதபடிக்கு கடவுளை நம்ம தேடும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது, அது நம்ம வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆகும் பொழுது நிச்சயம் அது நம்மளை தேவனை விட்டு பிரிக்காது, தேவனை விட்டு நம்மளை தூரப்படுத்தாது. இன்னும் நம்ம தேவன் கிட்ட நம்ம நெருங்குறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் அது அமைக்கப்படும். ஓகே, இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கு வந்து கடவுளோட கிருபையில இந்த ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணி லைக் இது 5 years 6th yearக்குள்ள நான் என்டர் ஆகும்படியாக ஆண்டவர் உதவி செஞ்சாரு. ஸோ இந்த 3 years பாஸ்ட் 3 years வந்து நிறைய விஷயங்கள் ஓகே, அதனால ஸ்டெப் பேக் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் திரும்ப தேவன் கட்டுவித்து திரும்ப அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். இந்த நேரத்திலையும் லைக் ஐ வுட் லைக் டு தேங்க் சம் பீப்புள். ஸோ அவங்கெல்லாம் வந்து என்னுடைய இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது இருந்தவங்க. ஸோ அது எல்லாமே இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்குறேன். சேம் இதே டேல வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர்ல அந்த ஒரு ஹாலில் இந்த இனாக்ரேட் ஃபங்க்ஷன் நம்ம பண்ணணும் போது எதுவுமே எங்கிட்ட இல்லை. ஒன்லி ஆண்டவர் வந்து ஒரு காரியங்கள் தான் பேசியிருந்தாரு, இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லை, யார்கிட்ட பேச எதுவுமே எனக்கு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே அதுக்குண்டான ஜனங்களை என் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து லைக்
ஏன்னா ஃபினான்ஸ் ஏன்னா அந்த ஒரு இனாக்ரேஷன் அப்படிங்கும் பொழுது லைக் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்கிட்ட சொன்னதே வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும்னு சொல்லிட்டு தான் ஒரு லைக் யங் பீப்புளுக்கான ஒரு கான்ஃபரன்ஸ் அரைஸ் கம் அவுட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை நடத்தணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் என்கிட்ட பேசியிருந்தாங்க. ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கான சூழ்நிலை எதுவுமே இல்லை. அதுக்கு யார்கிட்ட போய் நான் அதை வந்து சொல்றது, யார் என் கூட நிற்பாங்க எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலை. வெறும் அந்த தரிசனம் மட்டும் தான் நான் வச்சிருந்தேன். ஆனா ஆண்டவர் அந்த நேரம் வரும் பொழுது எல்லாத்தையும் என் கூட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் ஒரு பாஸ்டர் ரியலி தேங்க்யூ பாஸ்டர் ஆப்ரகாம் ஸ்டூவர்ட். இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி நான் கடமைப்பட்டிருக்கேன். வித்தவுட் யூ அந்த டைமில் என்னால் அது கண்டிப்பாக செஞ்சுருக்க முடியாது. ஏன்னா அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா லைக் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. ஹீஸ் ஃப்ரம் மும்பை. எனக்கு அந்த டைமில் காட் கனெக்ட் பண்ணாங்க அந்த பாஸ்டரை. ஸோ அவங்க எனக்கு எல்லா விதத்திலும் கூட சப்போர்ட்டாக இருந்து அந்த கான்ஃபரன்ஸையும் நடத்தும்படியாக அதோடு கூட இந்த மினிஸ்ட்ரி ரீஜெனரேஷன் மினிஸ்ட்ரின்னு சொல்லி அதையும் ஆண்டவர் அதை இனாக்ரேட் பண்ணும்படியாக உதவி செஞ்சாங்க. ஸோ ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு ஃபஸ்ட்டாக நான் வந்து அந்த ஃபெய்த்தில் வந்து மூவ் ஆன ஒரு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. லைக் ஏன்னா கான்ஃபரன்ஸ் நடத்துகிறோம் 100 மெம்பர்ஸ் வித் அப்போ எல்லாம் வந்து வரதுக்கும் ஆயத்தமாயிட்டாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. லைக் 100 மெம்பர்ஸ் சம் ஃப்ரம் ஹைதராபாத்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, பட் அவங்க எல்லாம் பார்த்து வந்திருந்தாங்க. ஸோ அந்த டைமில் எங்கிட்ட பார்க்கும்பொழுது ₹1 கூட கிடையாது. பட் ஈவன் தோ அந்த மூமெண்ட்ல இட்ஸ் டேக் அரவுண்ட் 60,000 அந்த மாதிரி ஆச்சு. ஆனாலும் லைக் ஆண்டவர் அதை அற்புதமா எனக்கு அதை மீட் அவுட் பண்ணாங்க. எல்லா ப்ரொவிஷன்ஸும் கொடுத்து நிறைய ஆண்டவரே நிறைய ஜனங்களை வந்து ஸ்பான்சர் பண்றதுக்கு எழுப்பி கொடுத்தாங்க. தென் பாஸ்டர் ஆப்ரகாம் ஸ்டூவர்ட் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்த ஒரு சீசன். அது மட்டும் இல்ல, ஐ வுட் லைக் தேங்க் பிஷப் Johnson and Pastor Gnana Selvakumar and his wife Julie, and Pastor Joseph and his wife Rosie, and Pastor Palraj and his wife dear Akka Regina. Thank you so much Akka. And Pastor Charles and Pastor Joshua, Pastor Aruldas, then Brother Pavan and Brother Naresh, Brother Stephen, and my friends and families, and also my dear buddies, my church members, my youth girls and boys, and my dear students எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது எல்லாமே இன்னைக்கு நான் நினச்சி பார்க்குறேன். இவங்கெல்லாம் இல்லாமல் கண்டிப்பாக அதை என்னால் நடத்தியிருந்திருக்கவும் முடியாது. அதுக்கடுத்தும் நெக்ஸ்ட் ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணோம் இந்த லைக் பவானி ஈரோடு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸும் ஆண்டவர் அதே மாதிரி முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு 3 years ஒரு பெரிய பிரேக். ஸோ அகெயின் ஆண்டவர் அவருடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ ஐ ஹோப் இந்த இயர்ல இருந்து அவருடைய திட்டம் என்னோட வாழ்க்கையில எந்த தடையும் இல்லாமல் போவோம். எல்லாத்தையும் ஆண்டவர் பீஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு போவார். ஸோ ஐ டோட்டலி பிலீவ். ஸோ ஐ கிவ் ஆல் த க்ளோரி அண்ட் ஹானர் டு காட். ஸோ ஐ மீன் இது உங்களுக்கு இந்த காரியங்கள் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில் நான் ப்ரே பண்ண விரும்புகிறேன். உங்களுக்கு எதுவும் ப்ரே பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ல தேவனுடைய அந்த பிளஸ்ஸிங் அவர் ஆரம்பத்தில் இருந்து இது வரைக்கும் கடவுள் நமக்கு கொடுத்திருந்த அந்த பிளஸ்ஸிங் எல்லாமே வந்து ஒரு ஃபைனஸ்ட் பிளஸ்ஸிங் தான். கடவுள் நம்மளை ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டாரு. ஸோ அதை உங்கள் மேலேயும் எம்மாலேயும் அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். நம்ம ப்ரே பண்ணுறோம். பரிசுத்தமில்ல ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில் சாமி. ஆண்டவரே இந்த மினிஸ்ட்ரியினுடைய இந்த 6th anniversary ஆண்டவரே இந்த காரியங்களை எங்களுக்கு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் மெடிடேட் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. ரகசியங்களை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க. அதுக்காக நன்றி சாமி. ஆண்டவரே இந்த நேரத்துல இயேசப்பா இந்த ஆண்டவரே இந்த ஃபைனஸ்ட் ஒரு பிளஸ்ஸிங், இந்த ஆண்டவரே ஒரு ஃபினான்ஷியல் ஒரு பிளஸ்ஸிங்குள்ள நம்ம ஒவ்வொருத்தரும் கடந்து வர உதவி செய்யுங்க. ஆண்டவரே அது எங்களோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் சாமி. நீங்க வச்சிருக்கிற ஆண்டவரே எங்களுக்கு சிலுவையில நீங்க கொடுத்திருக்கிற எல்லா விதமான அந்த ஃபினான்ஷியல் ஆண்டவரே அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்களோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும் சாமி. அவங்களோட லைஃப்ல எல்லா ஏரியாலையும் உங்க பிளஸடாக இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே தேவ மனுஷியாக
ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும்னு சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். அதை நான் பேசுகிறேன். அது அப்படியே அவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும். இந்த மாதிரி ஆண்டவரே எந்தெந்த ஆண்டவரே பர்சன் அவங்க எங்க யாரோருடைய வாழ்க்கையில என்னென்ன விதமான ஆண்டவரே ஒரு சரிவு இருக்குதோ அது எல்லாம் உங்களுக்கு கட்டப்படட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அவங்களுடைய லாஸ், அவங்க எதெல்லாம் இழந்து போயிருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப வரட்டும். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் கட்டப்படட்டும். உங்களுடைய ஆண்டவரே நீங்க கொடுத்திருக்கிற அந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், சிலுவையினுடைய எல்லா ஆசீர்வாதங்கள்னாலும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அது கட்டப்படட்டும் சாமி. ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கும்படியாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அது அவங்களோட ஜெனரேஷனாக அதை அனுபவிக்க உதவி செய்யுங்க. ஆஸ் அ சர்ச்சா நாங்கள் ஆண்டவரே அந்த ஒரு நியூ கவர்னன்ட் அவனுடைய ஒரு மேனிஃபெஸ்டோக்குள்ள நாங்கள் வரும்படியாக உதவி செய்யும் ஆண்டவரே. நீங்கள் வச்சிருக்கிற உங்களுடைய பிளான் எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறட்டும். உங்களுடைய சபையாகிய மனவாட்டியின் மீது அது நிறைவேறட்டும் சாமி. ஆண்டவரே அப்படியாக நீங்கள் செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிசாசு ஆண்டவரே என்னென்ன திட்டங்களை ஆண்டவரே உங்களுடைய திட்டத்துக்கு எதிராக கொண்டு வந்தாலும் அது எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயித்து நீங்க ஜெயம் எடுத்திருக்கிறீங்க. அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் சத்துரு எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தாலும் ஆண்டவரே எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் அது எல்லாவற்றையும் நீங்க மாற்ற உங்களால முடியும் ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் நீங்க ஜெயித்திருக்கிறீங்க. எல்லா சத்துருவனுடைய திட்டங்களும் செயலற்று போகட்டும் ஆண்டவரே. என்னென்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்துல அது எல்லாம் வாய்க்காமல் போகட்டும் சாமி. உங்களுடைய திட்டம் உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகுவதற்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்களுடைய ஆண்டவரே ஃபினான்ஸ்ல, அவங்களுடைய ஆண்டவரே தனிப்பட்ட வாழ்க்கையில, அவங்களுடைய பிசினஸ்ல, அவங்களுடைய ஊழியத்துல, அவங்களுடைய ஆண்டவரே ஜாப்ல, கரியர்ல, எல்லா இடத்துலயும் உங்களுடைய திட்டம் மட்டும் நிறைவேறட்டும் சாமி. பிசாசு என்றைக்கும் அவன் தோற்று போனவன் ஆண்டவரே. அவனுடைய திட்டங்கள் எதுவும் எங்களோட வாழ்க்கையில நடக்க போவது கிடையாது. நீங்க ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தை எங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறேன். இது திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னது போல ஆண்டவரே எங்க ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஒரு திறந்த வாசல் உண்டாகுவதற்காக நன்றி ஆண்டவரே. நீ சொன்னதன்படியாக மேஜர் அண்ட் மைனர் டோர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகட்டும் சாமி. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருத்தரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உதவி செய்யுங்க எங்களுடைய ஆண்டவரே. ஜெனரேஷன்ஸ் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும். ஆஸ் அ சர்ச் அவங்களுடைய மனவாட்டியாக அது எல்லாரும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் சாமி. அது கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். So thank you all. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So we'll see you on next video. Thank you. God bless you.